ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி, 5வது வெள்ளி. இதோட ஆடி முடிஞ்சிச்சு. அதனால் இன்றைக்கி எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் விளக்கு பூஜைக்கு நான் சேர்ந்துருக்கேன். அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்கன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே திங்ஸ் இப்போ நம்ம காலையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம பேராவணி போகிறோம். ஜாமான் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அதான் பையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க போய் வாங்கிட்டு வரோமா? வாங்க போவோம். வண்டியை வேலை பார்க்குறக்கு வந்திருக்கோம். அங்கே வருங்க விட்டோன்னே அது வாட்டுக்கு போது, அதுக்காக வந்திருக்கோம். இப்போ வேலை பார்த்தாரேன்னு இருக்காங்க, பார்ப்போம். வேலை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பூ கடைக்கு வந்தாச்சு. விளக்குக்கு, தலைக்கு, சாமிக்கு எல்லாத்துக்கும் பூ வாங்கிட்டு போவாங்க. ஆப்பிள் கேட்டால் ஆப்பிள் வாங்கிட்டு போவோம். எவ்வளோண்ணே ஆப்பிள்? எங்கப்பா ஓகே. அடுத்துதான் சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த மஞ்சள், சூடம் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். குங்குமம். பேராவணிலேருந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தியா தனிஷ்க்கும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே நினச்சிருக்கேன். வாங்க என்னென்ன சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு கடைக்கு போனோம். அங்கே 200 பைக்கு 250 ரூபா செலவு வச்சிருச்சு. அது ரொம்ப ரேஸ் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணி சூப்பராக சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போனோன்னு பார்ப்போம். அடுத்ததாக ஒரு பாத்திர கடைக்கு போய் இது மஞ்சள் கொட்டி வச்சுக்க, இது குங்குமம் கொட்டி வச்சுக்க, ஏன்னா தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு. வேறு இதில் கொட்டினோம்னா கீழே கொட்டிடும் கை தவறி. இப்படி டப்பா போட்டு மூடி போட்டு வச்சா கொட்டாது அப்படின்றக்காக. அடுத்ததாக காய்கறி கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னென்னா மல்லித்தலை, கேரட்டு, பச்சை மிளகா, குக்கும்பர், அப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பழக்கடைக்கு போய் பழமும் இந்த பழமும் ஆப்பிள் பழமும் வாழைப்பழம் வாங்கி. அதுக்கப்புறம் பேப்பரை கடைக்கு போய் இந்த ரப்பர் பாக்கெட் தீர்ந்து போச்சு நம்ம வீட்டில். 100 ரூபா இந்த ரப்பர் பாக்கெட். ஓகே, ரப்பர் பாக்கெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமேட்டு சூப்பர் மார்க்கெட் இது எல்லாமே 700 ரூபா வந்துருச்சு. என்னென்ன வாங்கினோன்னு பார்ப்போமா? சாம்பிராணி வாங்கினோம், பன்னீர் பாட்டில் வாங்கினோம், பிஸ்கெட்டு எங்கள் 3 பேர்த்துக்கும், தியா தனிஷு எனக்கு 3 பேர்த்துக்குமே யூனிபிக். இது நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்காக வீட்டில் சுத்தமாக புளி இல்லை, அதனால் புளி அது கொட்டை உள்ள புளி, இது கொட்டை இல்லாத புளி, 2 புளி. அப்புறம் சுண்டல், அப்புறம் இது கான் வறுக்கிற கான், அப்புறம் கொள்ளு பருப்பு, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் இது நிலக்கடலை, தட்டைப்பயிறு, புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தட்டைப்பயிறு, எள்ளு பாக்கெட், எள்ளு அன்னதானத்துக்கு, அப்புறம் கடலெண்ணெய். இது பார்த்திங்கன்னா பட்டர் ஒரு 8 ரூபா தான். தியாவுக்கு வயிறு வலிக்குது, எரியுதுங்கிறா. அதுக்காக தயிரில் ஊற்றி எனக்கு கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எள்ளு மிட்டாய், கேந்திர சிப்ஸ், சூடம் பாக்கெட், குங்குமம், மஞ்சள்லாம் இங்கேயே உள்ள கடையில் வாங்கிட்டேன். உள்ள கடையிலே பாக்கு, பத்தி, மஞ்சள்லாம் வாங்கியாச்சு. என்னடா ஏதோ குறையிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா வண்டியிலே தயிரை வச்சுட்டு வந்துட்டோம். தயிர் வாங்கியிருக்கோம். பூ வீட்டுக்கு தனியாக பூவு, கோவிலுக்கு தனியாக உதிரி பூவு, அது போக விளக்குக்கு தனியாக பூவு, தலைக்கு தனித்தனியாக பூவு. இந்த பூ மட்டுமே இன்றைக்கி 200 ரூபாங்க. இது பூ, இந்த மல்லிகைப்பூ, கதம்பம், இந்த கதம்பம், இந்த உதிரி பூ. இது 50 ரூபா. இதில் உள்ள கதம்பம் 50 ரூபா, அந்த கதம்பம் 50 ரூபா, இது 50 ரூபா, 200 ரூபா. எங்கள் வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா, சாப்பாடு காலையிலே வடித்தாச்சு. ரசம் வச்சேன், யாருக்கும் இறங்கலை. தியா தனிஷு தயிர் சாப்பிட்டாங்க, அதனால் நானும் தயிரே சாப்பிட்லான்னு தயிர் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொட்டுக்க இதுதான் தியா தனிஷு வாங்கிட்டு வந்தப்போ மீதி கொஞ்சோண்டு இருக்குது. ஓகே, சாப்பிட்டுட்டு பார்ப்போமா? நெஞ்ச படங்குது. சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 4 மணிக்கு தியா தனிஷ் வந்துடுவாங்களே அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களையும் ஸ்வீட் கார்ன் அவிச்சு வச்சா சாப்பிடுவாங்கன்னு நல்லா தான் குக்கரில் விசில் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அடுப்பு வெடிச்சு இதாகிடுச்சு. அந்த பர்னில் ஏதோ அடைச்சிருக்கும் போல். கேஸ் விட்டு இப்படியே வரவும் டமால்னுச்சு. என்ன நடந்துச்சுன்னு இப்போ பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுப்பில் இந்த மாதிரி பர்னர் இந்த இடத்துல வெடிச்சிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? வெடிச்சு அடுப்பே உள்ளே இதாகிடுச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒட்டின பேப்பர்லாம் எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த கல் ஸ்லாப் கல் போட்டிருந்தோம். அதில் இந்த ஸ்லாப் கல் பாதி உடஞ்சி அப்படியே உள்ளே விழுந்துருச்சு. பாதி கல் இருக்கா,
பாதி கல் வந்து இங்கே வெளியில் தூக்கிட்டு வந்து போட்டேன் பாரு, இங்கே இருக்குது. சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பவங்களும் திடீர்னு இருந்துச்சு. அதில் உள்ள அஞ்சரை பெட்டியில் உள்ளதெல்லாம் கொட்டிடுச்சு, மிளகு சீரகம் சோம்பலாம். டக்குன்னு கேஸை வந்து புடுங்கி எடுத்து வெளியில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் வருங்க, ஸ்வீட் கார்னில் இருந்த தண்ணி. ஸ்வீட் கார்ன் என்னமோ நல்லா தான் வெந்துருச்சு, இந்த அதெல்லாம் வெந்துருச்சு. இதுதான் இப்படி ஆயிடுச்சு. கோயிலுக்கெல்லாம் நேரம் இல்லைன்றப்ப தான் ஏதாவது இந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடு கழுவக்கூடாது, ஃபோட்டோலாம் சாமி ஃபோட்டோலாம் துடைக்கக்கூடாதுன்னு நேற்றே வந்து வீடெல்லாம் கழுவி சாமி ஃபோட்டோலாம் துடைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தா மறுபடியும் அந்த அஞ்சரை பெட்டியில் உள்ள மஞ்சள், வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாமே ஒன்றா கொட்டி கசகசன்னு இதாகி மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி அள்ளி கொட்டிட்டு மறுபடியும் கழுவி ஃபேன் போட்டு காய வச்சுருக்கேன். அந்த தட்டில் எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதான் எங்கள் மாமா சொன்னாங்க, பதட்டப்படாத, பொறுமையாக செய், எதாக இருந்தாலும் மெதுவாக செய். நான் எதுவுமே வந்து அவசரமே பட மாட்டேன். பொறுமையாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பொறுமையாக செய்வோம் அப்படின்னு தான் செஞ்சது. அது என்னமோ இப்படி திடீர்னு ஆயிடுச்சு. அதான் எங்கள் மாமா சொன்னாங்க, திஷ்டி சுற்றி போடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எங்கள் அத்தை சொன்னாங்க, எங்கள் மாமனார் சொல்லிட்டாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்களும் சொல்லிட்டாங்க. நான் தான் வந்து இன்னும் ஒன்றும் கேட்காம இருக்கேன். சரி ஓகே, அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வேலை இருக்குது. நாளைக்கு சுதந்திர தின விழாக்கு அன்றைக்கி வர சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அன்னதானே கொடுக்கணும். திங்கக்கிழமை தான் ஃப்ரீயாவேன். அன்றைக்கி தான் ஏதாவது பார்த்து பொறுமையாக பண்ணணும். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை திஷ்டி சுற்றி போடலாம் அப்படின்னு. தியாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து மண்டை உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு தியாவுக்கு வந்து மண்டை உடஞ்சிச்சு. எதனாலன்னு தெரியலை, சொல்கிறேன், அது அப்புறமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அது அவங்க அப்பாவுக்கே தெரியாது, தியா அப்பாவுக்கே தெரியாது. ஆனால் மண்டை உடஞ்சிச்சு. எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தரணீஸ் மண்டை உடச்சிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து வீட்டில் இப்படி நடந்துச்சு. அதான் ஒரு மாதிரியாகவே இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி போகலாம். சரி ஓகே, நான் வந்து இப்போ வந்து மணி 3:30 ஆகிடுச்சு. 4 மணிக்கு தியா தனுஷை கூப்பிட போகணும். அதுக்குள்ளேயே இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேக் கேமரா காட்டுற விளக்கு பூஜைக்கு என்னென்ன ஜாமான்லாம் வேணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து விளக்கு நேற்றே வந்து நல்லா விளக்கி வச்சாச்சு. நல்லா சூப்பராக வந்து உப்பு புளி எல்லாம் போட்டு, உப்பு புளிங்கிறேன், புளி எலுமிச்சம்பழம்லாம் போட்டு சூப்பராக விளக்கி வச்சுருக்கோம். விளக்கு, ஒரு தட்டு, அப்புறம் மணி, இன்னொரு தட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடம் அது பத்தி வைக்கிற ஸ்டாண்டு, அப்புறம் பஞ்ச பாத்திரம் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்குக்கு பூவு, இது பார்த்திங்கன்னா உதிரிப்பூ, ரோஸும் வச்சுருக்கேன், ரோஸும் இந்த செவ்வந்தி பூவும் வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒன்று, இது அர்ச்சனை அரிசி, விளக்குக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், அதுக்கப்புறம் திரி நூல், சூடம், சாம்பிராணி, தீப்பெட்டி, குங்குமம், பன்னீர், பழம், பத்தி, வாழை இலை கடியில் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவில் கோலம் போடணும். அதுக்கு வந்து கோலமாவும் அரிசி மாவும் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, இந்த பொருட்கள் தான் வேண்டும். பச்சரிசி பார்த்திங்கன்னா வாழை இலையில் பரப்பி வச்சு விளக்க மேலே வைக்கிறதுக்கு பச்சரிசி. இந்த ஜாமான் தான் தேவையான ஜாமான்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தியா தனுஷ் வந்தோடனே அடுப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, எப்படி என்னாச்சு அப்படின்னு. அதான் நடந்துருச்சே, முடிஞ்சிருச்சே, விடுங்க. சரி, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்புவோமா கோயிலுக்கு? வாங்க கோயிலுக்கு கிளம்புவோம். நானும் தியா தனுஷ்லாம் சூப்பராக கிளம்பிட்டோம். வாங்க போகலாமா விளக்கு பூஜைக்கு? வாங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டு பாட்டு ஓடுதா, அதான் வாய்ஸ் ஓவர்.
வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஓம் ஸ்ரீமாத்ரே நமः ஓம் ஸ்ரீ மகாராஜேஸ்வர்யை நமः ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமः ஓம் தேவகார்ய சமுத்யதாயை நமः ஓம் உத்யக்தானம் சகஸ்ராபாயை நமः ஓம் சதுர்காது சமன்விதாயை நமः குலயோகினி நமः சமயாந்தஸ்தாய நமः சமயாதாரந்தராய நமः விஷ்ணு கிரந்தி விவேதினி நமः ஆச்சாரணக்ராந்தி நமः கலிலாமந்தே நமः சத்தக்ரோபநமஸ்தே நமः மதாசக்தி நமः குண்டலினி ஆஜினி ஞானானந்தமயி கணஸ்ய பூஷினி பஞ்சயஜ்ஞ பிரியா பஞ்சமி இத வாசப்படிங்க யாருமா போங்க பிரசாதம் தராங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாமி கும்பிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். இப்போ பாட்டு வேற போட்டு விட்டுட்டாங்க. பொங்கல் புளிசோறு எல்லாம் வாங்கியாச்சு. சரி வாங்க போகலாமா? எடுத்துக்க வாழைப்பழம். சரி வாங்க கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது சம்பவம் உங்களுக்கு நடந்துருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர்லலாம் கோவிலில் வந்து விளக்கு பூஜைக்கு நீங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்களா, கலந்துக்கலையா, இல்லை வீட்லேயே விளக்கு பூஜை செஞ்சீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு 4 வளையல் மட்டும் கோவிலில் கொடுத்தாங்க. ஓகே பாய்.